மேஜர் மதன்குமார் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி மீண்டும் இணைப்பில் இணைந்திருக்கிறார். நன்றி சார், இணைப்பில் இணைந்தமைக்கு. இப்போ விமானத்தில் பயணித்த அஜித் பவார் உயிரிழந்திருக்கிறார் என்ற செய்தியும் கிடைத்திருக்கிறது. அதில் பயணித்த எல்லாருமே இறந்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடைத்திருக்கிறது. இதுக்கு என்ன காரணமா பார்க்கப்படுது? காலநிலை தான் காரணமா? ஏன்னா இன்னும் விசாரணையில என்ன காரணம் அப்படிங்கிற தகவல் கிடைக்கப்பெறல. உங்களுடைய தகவலை சொல்லுங்க. இறந்த அனைவருக்கும் ஆழ்ந்த அனுதாபங்கள். கண்டிப்பா ஒரு டிராஜிக் ஆக்சிடென்ட் தான் அது. இப்போ இந்த விஷுவல்ஸ் பார்க்கும் பொழுது அங்க பெரிய அளவுக்கு மழை அப்படின்றது எதுவுமே இல்லை. ஸோ ரெயின் ஃபேக்டரை நம்ம ஒரு நோட் பண்ணலாம். காத்து எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்றது தெரியல. அதே மாதிரி விசிபிலிட்டின்னு சொல்லக்கூடிய, ஏன்னா ஒரு ஹெலிகாப்டருடைய விமானி அந்த தரையிறக்கும் பொழுது அவருக்கு லைன் ஆஃப் சைட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த விஷுவலா அவருக்கு நம்ம எப்படி கார் ஓட்டுறோமோ அந்த விஷுவல்ஸ் விஷுவல் லைன் ஆஃப் சைட் அவருக்கு தேவை. அது சில நேரங்கள்ல மேகமூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு, ரொம்ப தாழ்வ மேகங்கள் இருக்கு, மலைப்பகுதிகளில் பறக்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரியான விபத்துகள் நிகழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முப்படை தளபதி பிபின் ராவத் அவர்களுடைய துர்மரணத்தை நம்ம ஊட்டியில இதுதான் பார்த்தோம். பட் இங்க அதுவுமே சரியா விசிபிலிட்டி ஓரளவுக்கு இருக்கிறது தெரியுது. இது காலை நேரம் 8 மணி. சன்லைட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது அந்த விஷுவல்ஸ் பார்க்கக்கூடிய அளவுக்கு நான் சொல்றேன். இதுக்கு மீறி அது என்ன இயந்திர கோளாறா இல்ல உங்களுக்கு இந்த மாதிரி சடனா ஒரு ஏர் பாக்கெட் இருந்துச்சுன்னா கூட இந்த மாதிரியான விபத்துகள் நடக்கும். அது என்ன அப்படின்றது டிஜிசிஏவுடைய அந்த விசாரணை நடத்தி அதன் பிறகு அவங்க ஏடிசி கூட கடைசி அவங்க என்ன பேசினாங்க, விமானி என்ன பேசினாரு, அவர் ஏதாவது மேடே கால் கொடுத்தாரா, ஏதாவது எமர்ஜென்சி ஃபெயிலியர்ஸ் ஏதாவது இருந்துச்சா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்த பிறகுதான் இதை சொல்ல முடியும். பட் ரொம்ப ஒரு துரதிருஷ்டவசமான நிகழ்வு தான் அது. சார், தாழ்வா போகும்போது இப்ப விமானிக்கு இண்டிகேஷன்லாம் எதுவும் காட்டாதா? அதை மீறி இந்த விபத்து எப்படி நிகழ்ந்திருக்கும்? இல்ல, விமானிக்கு அவருடைய இந்த விமானம் எடுத்தீங்கன்னா இந்த ஹெலிகாப்டர் பொறுத்த வரைக்கும் உயர பறக்கும் பொழுது நிச்சயமா அதுக்குண்டான ஏவியானிக்ஸ் ஆட்டோமேஷன் எல்லாமே இருக்கு. பட் அவங்க தரையிறங்கும் பொழுதும் சரி, டேக் ஆஃப் பண்ணும் பொழுதும் பைலட் விஷுவலா பார்ப்பாரு. நம்ம எப்படி காரை பார்த்து நிறுத்துறோம் ஒரு ரோட்ல, அதே மாதிரி ஒரு விஷுவலா பார்ப்பாரு. அது ஏவியானிக்ஸ் இருந்தாலும் அது பைலட்டோடைய ஒரு நடைமுறை தான் அது. அப்போ விசிபிலிட்டி இல்ல, ஒருவேளை அங்க சரியா தெரியவில்லை, விசிபிலிட்டி இல்ல அப்படின்ற பட்சத்துல இந்த மாதிரியான விபத்துகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் விஷுவல்ஸ் பார்க்கும் பொழுது விசிபிலிட்டி ஓரளவுக்கு இருக்கிறத நம்ம உறுதிப்படுத்த முடியும். ஓரளவுக்கு அது இன்னும் டீடைல் வீடியோஸ் பார்த்தாதான் தெரியும். ரெயின், அதாவது கடும் மழை இருக்கு, காற்று புயல் இருக்கு, அந்த மாதிரி இடங்கள்ல இந்த மாதிரியான ஹெலிகாப்டர்ஸ் தாழ்வா பறக்கும் பொழுது விபத்துக்கு உள்ளாகும். அதுவும் நம்ம ரூல் அவுட் பண்ணலாம் ஓரளவுக்கு. மழை இருக்க மாதிரி தெரியல, மழைக்கான பருவமும் இல்லை. அதான் இது எதனால அப்படின்றது அவங்களுக்கும் அந்த விமானிக்கும் அங்க இருக்கக்கூடிய ஏர் டிராபிக் கண்ட்ரோல் ஏடிசி இவங்க 2 பேருக்கும் கடைசியா நடந்த கம்யூனிகேஷன் என்ன, அவர் ஏதாவது ஒரு மேடே கால் கொடுத்தாரா, ஏதாவது எமர்ஜென்சி கால் கொடுத்தாரா அப்படின்றத பார்த்த பிறகுதான் சொல்ல முடியும். இது மாதிரி நூற்றுக்கணக்கான விமானங்கள் டெய்லி பறந்துட்டு தான் இருக்கு, ஆயிரக்கணக்கான. பட் மனிதனுடைய இதையும் மீறி இயந்திரம் பழுதாவதோ இல்ல ஒரு பைலட்டோடைய ஜட்மெண்டல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அது விசாரணைக்கு அப்புறம் தான் தெரிய வரும். ஓகே சார், இது சார்ட்டர் ஃபிளைட். ஸோ இதுல எப்படி இந்த விபத்து நிகழ்ந்திருக்க வாய்ப்பு இருக்கு? தனியார் பிளைட் அங்க நிறைய பேர் பிரைவேட் பிளேயர்ஸ் ஆப்ரேட் பண்றாங்க. அதுல மோஸ்ட்லி தேர்ந்த விமானிகள் இருப்பாங்க. டிஜிசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு விமானிக்கு இத்தனை மணி நேரம் மினிமம் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற கிளாஸ் இருக்கு. அவங்களுடைய மெடிக்கல் ஃபிட்னஸ், அவங்களுடைய ஐ சைட், இது எல்லாமே தனியார் விமானம் சார்ட்டர்ட் பிளைட்டா இருந்தாலும் சரி, இல்ல இவங்க பறக்கக்கூடிய சிவில் விமானமா இருந்தாலும் சரி, ஏர்லைன்ஸா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ரூல்ஸ் அப்படின்றது ஒண்ணுதான். டிஜிசியோடைய ரூல்ஸ் ஒண்ணுதான். ஸோ இது சார்ட்டர் பிளைட் விஐபி ஃபிளீட்ஸ் நம்ம சொல்லுவோம். எல்லா விமான நிலையங்களும் மெயினா இருக்கும். அரசியல் தலைவர்கள் பெரும்பாலும் இதைதான் யூஸ் பண்ணுவாங்க. அதை நல்ல கண்டிஷன்ல தான் மெயின்டைன் பண்ணி வைப்பாங்க. ஏன்னா விஐபி அப்படின்ற போது இன்னும் டபுள் செக்ஸ் அதுல இருக்கும். பட் இது அதையும் மீறி நடந்திருக்கிறத பார்க்கும்போது துரதிருஷ்டவசமா தான் இருக்கு. ஒரு துணை முதல்வர் இந்த ஃப்ளைட்ல பயணிக்கிறாரு அப்படிங்கிற போது வசதிகள்லாம் நல்லாவே செய்யப்பட்டிருக்கும். அப்படி இருந்துமே இந்த விபத்தை தடுக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. இல்ல, நீங்க உலகம் முழுக்க நடக்கக்கூடிய ஹெலிகாப்டர் விபத்தை பாத்தீங்கன்னா ஹெலிகாப்டர் விபத்துல தப்பிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது தாழ்வா பறக்கக்கூடிய ஒரு விமானம். அதுல பேராஷூட் போன்ற விஷயங்கள், அதுக்கு உண்டான ரியாக்ஷன் டைம் இருக்காது. எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்விதான் அது. அதை தரையிறங்கும் பொழுது அதுக்கு ஏதாவது ஒருவேளை கீழே விழுந்துச்சு அப்படின்னா அதுல பாதுகாப்பு ஏதாவது இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கான தொழில்நுட்பம் இப்ப வரைக்கும் இல்ல. சோ அந்த விமானம் விழுந்துச்சுன்னா அதோட கைனடிக் இம்பாக்ட், அது விழக்கூடிய அந்த வேகம், அதுல இருக்கக்கூடிய எரிபொருள்,
அதன் பிறகு அது எது மேல மோதுது. இப்போ ஒருவேளை தண்ணியில இருந்தது அப்படின்னா இவங்க எல்லாம் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருந்திருக்கு. கண்டிப்பா லைஃப் ஜாக்கெட்ஸ் நிச்சயமா இருந்திருக்கும். அவங்களுடைய பாடி கார்ட்ஸ், க்ளோஸ் ப்ரொடெக்ஷன் குரூப் அவங்களும் இதுல வந்து பயிற்சி பெற்றிருப்பாங்க. அந்த மாதிரி எமர்ஜென்சில விஐபி எப்படி காப்பாற்றணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். பட் இது பார்க்கும்பொழுது ஒரு மலைப்பகுதிகளில் பாறைகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் விழும்போது இதுல உயிர் பிழைக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம்தான். ஓகே சார். இப்போ பேராஷூட்டை பயன்படுத்தணும்னா விமானம் வந்து எந்த அளவில் இருக்கும்போது பயன்படுத்த முடியும்? எவ்வளோ நேரம் ஆகும் சார் இதை பேராஷூட்டை பயன்படுத்தணும்னா? இல்ல, பேராஷூட் நீங்க ஹெலிகாப்டர்ல வந்து சடனா நீங்க பயன்படுத்த முடியாது. 5000 அடிக்கு மேல இருந்தா தான் நீங்க பேராஷூட் பயன்படுத்தி சேஃபா தரையிறங்கலாம் பண்ண முடியும். இது ரொம்ப தாழ்வா இறங்கக்கூடிய நேரத்துல தான் இந்த விபத்து நடந்திருக்கு. அது பாராமதிக்குள்ள வந்திருக்கு. பாராமதியில் இருக்கக்கூடிய அந்த ஹெலிபேட் நான் பர்சனலாக விசிட் பண்ணியிருக்கேன் ஒரு டைம். பாராமதியில் இருக்க அந்த ஹெலிபேட்ல லேண்ட் ஆகிறதுக்கு சில வினாடிகள் முன்னாடி தான், நொடி பொழுது முன்னாடி தான் இது நடந்திருக்கு. சோ இதுல பேராஷூட் இருந்தாலுமே அந்த பேராஷூட் அவங்க பயன்படுத்துறதுக்கான டைமோ அல்லது இறங்குறதுக்கான ஆல்டிடியூடோ உயரமோ இல்லாம இருக்கிறது தான் ஃபேக்டர் இல்ல. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.